எல்லாருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு என்ன திருவிழா? கிறிஸ்து அரசராக இருக்கிறார். அந்த அரசரை கொண்டாடக்கூடிய திருவிழா. அதனால் நம்ம திருச்சபையில் நமக்கு ரொம்ப 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 நம்ம எல்லாரும் இணைந்து கொண்டாடக்கூடிய திருவிழாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா இந்த கிறிஸ்து அரசர் திருவிழா. சரிதானா? நான் சொல்கிறது சரிதானா? ஏன்னா நம்ம ஒரு சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஒரு சில காரியங்களுக்கு முக்கியமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். பிரைஸ் எல்லாம் அது நமக்கு ஒரு சில நேரம் வழியாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட கூறிய காரியங்கள் கூட அப்படி இருக்கும். ஆனால் கிறிஸ்து அரசராக இருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டாடணும். ஏன்னா அவர் ஆட்சி செய்கிறதுனால தான் நம்ம எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சமாதானமாக இருக்கும். சரிதானா? அவர் நம்மளை ஆட்சி செய்கிறதுனால தான் நம்ம ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நம்ம ஒரு சமாதானத்தோடு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அதை தாண்டி போகக்கூடிய ஒரு பலத்தோடு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்து என்னை ஆட்சி செய்கிறார். பிரைஸ் எல்லாம். நம்ம கண்களை மூடி ஒரு பாடலை பாடிட்டு நம்ம அப்படி செய்திக்குள்ளே போவோம். கண்களை மூடி வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். எல்லாரும் இணைந்து சொல்லுமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? எல்லாரும் இணைந்து சொல்லு. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுங்க மனக்கதவை. வாசல்களே சொல்லுங்க. தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். சொல்லவா? படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும், அவர் உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். சொல்லுங்க, நம்மளை பார்த்து உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க. உள்ள கதவே, பல கதவே நீ திறந்து கொடு என்று சொல்லுங்க. இன்னொரு சொல்லுவோம். தலைகள் உயரட்டும், ஆமென், கதவு திறக்கட்டும், இப்பொழுது ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார்.
மண்ணுலகம் இயேசுவுக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. மண்ணுலகம் இயேசுவுக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. காளைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? உணர்ந்து சொல்ல, யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, என் இயேசு மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, 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 துதிங்க 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 அப்படியே மகிமையின் ராஜாவை நோக்கி, வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி துதிங்க துதிங்க. மகிமையின் ராஜா, நம் இயேசு மகிமையின் ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தரே, இயேசுவே, அவர் பெரியவர், ராஜாவே, அவர் இயேசு மகா ராஜாவே, இதோ எங்கள் மீது இறங்கி வருகிறார் ஆண்டவரே. உமக்கு நன்றி, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. இயேசு மகிமையின் ராஜா. ஆமென். அவர் இருக்கிற இடத்துல கண்ணீருக்கு இடமில்லை, அவர் இருக்கிற இடத்துல கவலைக்கு இடமில்லை, அவர் இருக்கிற இடத்துல குழப்பத்திற்கும் பயத்திற்கும் வேதனைக்கும் இடமில்லை. அந்த அரசர் இன்று விடுதலை தருகிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும், அவரை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அரசரிடத்திலே ஏராளமான பொக்கிஷம் இருக்கிறது, ஏராளமான செல்வம் இருக்கிறது. அவரை தேடி வந்த எவரையும் அவர் வெறுங்கையராய் அனுப்பியதாய் சரித்திரமே இல்லை. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த அரசரை நாம் இன்னும் இன்னும் மகிமையோடு உள்ளத்திற்குள்ளே உற்சாகமாக வரவேற்போம். ஆண்டவரே, என்னை நீங்க ஆட்சி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாரும் இணைந்து சொல்லுமா, இயேசுவே என்னை நீங்க ஆட்சி செய்யுங்க, என்னை நீங்க ஆட்சி செய்யுங்க, உமது ஆட்சி வருக, உமது ஆட்சி வருக, என்னை என்றென்றும் ஆட்சி செய்யுங்க, என்னை என்றென்றும் ஆட்சி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. தெய்வமே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்வீராக. ஆமென். ஒரு வல்லமையால் இடைகட்டி எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் பெயரிலே வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாக இருக்கிறீங்களா? பாட்டு பாடினதை பார்த்தா அப்படி உற்சாகமாக இருந்த மாதிரி தெரியல. நான் தொண்டை தண்ணி கத்த என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கத்த வேண்டியிருக்கு. ராஜா வாராரு, ராஜா வாராரு, ஐயா கதவை தரங்க, கதவை தரங்கன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கத்த வேண்டியது இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து அரசர் பெருவிழா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்றைக்கி ஒரு வேர்ல்டு கப்பு ஃபைனல்னால் எப்படி இருப்போம்? இவங்கள்ட்ட கேட்போம், எப்படின்னா இருப்போம் வேர்ல்டு கப் ஃபைனல்னால்? யாருமே பார்க்க மாட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது, பார்ப்போம், ஆனால் பார்க்காத மாதிரி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு உற்சாகமான காரியம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்போம்? அதை வரவேற்கிறதுல, அதை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். அதுதான் நம்மளுடைய யதார்த்தமான இயல்பு. சரியா?
சரி, இவங்கள சொல்லிட்டோம். நீங்கள் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதில் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க? நீங்களே சொல்லுங்கள். நாடகமா? எங்கேயோ ஒரு சவுண்டு வருது. பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த உலக பிரயமான காரியத்தை வரவேற்கிறதுல, அதை பார்க்குறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்து அரசருடைய பெருவிழா. நான் முதல்ல சொன்னேன், நம்ம கொண்டாட வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு திருவிழா இந்த கிறிஸ்து அரசருடைய திருவிழா. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனுடைய அந்த தன்மை, என் இயேசு என்னை ஆட்சி செய்கிறார். அதுதான் இன்றைக்கி இந்த பெருவிழாவினுடைய நம்ம தியானிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இயேசு நம்மளை ஆட்சி செய்கிறாருங்க. அதுதான் கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருத்தருடைய பேர் என்னது சொல்லுங்க? கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அருள் பொழிவு பெற்றவர்கள். அருள் பொழிவால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம் என்று சொன்னால், வழி நடத்தப்படுகிறோம். ஆட்சி உரிமையை பேராக கொண்ட பேர் தான் நம்மளுடைய பேர், கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிப்போம். நல்லா உற்சாகமாக இருக்கணும், சரியா? யாரும் சோர்ந்து போகக்கூடாது, நல்லா உற்சாகமாக இருக்கணும். கொட்டாவி வந்தாலும் பரவாயில்ல, சரியா? எந்திரிச்சு எடுத்து என்ன செஞ்சிருவோம்? பாட்டம் பாட வச்சுருவோம், சரிதானா? எடுத்து வாசிப்போம். திருப்பாடல்கள் 145. திருப்பாடல் 145 இந்த கிறிஸ்து அரசருடைய ஆட்சியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் தியானிக்க போகிறோம். அந்த கிறிஸ்து அரசர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பல நன்மைகளினால் நம்மை ஆட்சி செய்கிறார். நல்லா கவனிங்க. பைபிளை எடுத்து வச்சுருந்தாலும் வார்த்தைகளை சொல்லும்போது நல்லா கவனிங்க. கிறிஸ்து அரசர் எப்படி நம்மளை ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால், பல நன்மைகளால். இந்த உலகத்துக்குரிய தலைவர்களே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மக்களை ஆள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நன்மைகளினால் அவர்களை ஆள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? முயற்சி செய்கிறாங்க. அதற்குண்டான திட்டங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வகுக்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து அரசர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரிடத்தில் நன்மையை தவிர வேறு ஒன்றும் அவரிடத்தில் இருந்து என்ன செய்வதில்லைன்னா வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அதில் பல நன்மைகள் இருந்தாலும் இன்றைக்கு தியானத்துக்காக நம்ம ஒரு சில காரியங்களை, ஒரு முக்கியமான காரியங்களை தான் நம்ம எடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நம்ம எல்லோரும் இணைந்து தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட தன்மையுடையது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 145 8வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், பேரன்பு கொண்டவர். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய அரசாட்சி முதலாவது எப்படிப்பட்ட அரசாட்சி என்று சொன்னால், பேரன்பின் அரசாட்சி. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உங்களையும் என்னையும் உண்டாக்கிய ஆண்டவர் எப்படி என்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பினால் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அவர் இரக்கத்தினால் நம்மை ஆட்சி செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் எப்படி ஆட்சி செய்ய விரும்புகிறாரு? இரக்கத்தினால் ஆட்சி செய்ய விரும்புகிறார். அதாவது சொல்லுவாங்க, இரக்கம் என்று சொல்லும் பொழுது தகுதியற்ற நம்மீது பொழியப்படுவ அந்த விசேஷமான ஒரு தன்மைக்கு பெயர் தான் என்னவென்று சொன்னால் இரக்கம். கடவுளுடைய இரக்கத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னு, அன்பை பெறுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு இங்கே இருக்கிற நமக்கு யாருக்காவது ஏதாவது தகுதி இருக்குதா? நம்ம அப்படி நேர்மையானவங்களா? இல்லை. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுள் அவருடைய அளவற்ற அன்பை என் மீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், பொழிந்து என்னை வழி நடத்துகிறார் அன்பால். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். என் கடவுள் எப்போவுமே என் மேலே எப்படி தான் இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறாரு. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். என் கடவுள் என்னை ஒருபோதும் வெறுக்காதவர். அவருடைய அன்பை பற்றி நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். மனிதர்களுடைய அன்பையே நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம அதிகமாக வாழ்க்கையிலே நம்ம சந்தித்திருப்போம். அதிகமாக வாழ்க்கையில் அதனுடைய காயங்களை நம்ம என்ன செய்திருப்போம் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டு இருப்போம். அதனால் நம்ம கடவுளுடைய அன்பை ஒரு நாளும் மனிதருடைய அன்புக்கு இணையாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா
வைத்து பார்த்து விடக்கூடாது. நம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சினம் கொள்ளாதவர் என்று அடுத்த வார்த்தை சொல்லுது. அவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அவர் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொஞ்சும் பொழுது எப்படி கொஞ்சுவாங்க? அப்படியே கொஞ்சுவாங்க? இல்லை, ஐயா, ராசா, எம்மாடி, அப்படி தானே கொஞ்சுவாங்க. அப்போ கடவுள் என்னை எப்படி கொஞ்சிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிவான வார்த்தைகளால் என்னோட பேசுவதற்கு என் கடவுள் ஆவலோடு இருக்கிறார். அவர் என் மேலே செனம் கொள்ளாமல் அன்போடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் என்னை வழி நடத்துகிறார். அதுதான் அந்த அன்பின் ஆட்சி. இந்த அன்பு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. காயப்பட்ட என்னுடைய உள்ளத்திற்கு, வேதனைப்பட்ட என்னுடைய உள்ளத்திற்கு, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற என்னுடைய உள்ளத்திற்கு கடவுளுடைய அன்பு எனக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு மருந்தாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் காதல் தோல்வியில், இந்த உலகத்தினுடைய அன்பில் ரொம்ப மூழ்கி போய் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப வேதனைப்பட்டு போய் கலங்கி போய் வருவாங்க. ஆனால் இந்த இயேசுனுடைய அன்பை அவங்க உள்ளத்தில் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படியும் என்னை நேசிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு, என்னை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது நீ பாதுகாக்கின்றேன், என்னை தூக்கி நிறுத்தினேன். நான் வழி மாறும் போது பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கடவுளுடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்பணும். அதை நம்பினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த கடவுளுடைய அன்பினுடைய ஒரு சில அனுபவங்களை நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம், 21வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில இதை நம்ம பார்ப்போம். அதாவது கடவுளுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு சம்பவம் இருக்கிறது. பேதுரு என்ற ஒரு திருத்தூதர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ராயப்பர் அவராக நல்லாவே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கூடவே இருந்தவர். நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்க்கணும். கடவுள் எப்படிப்பட்ட அன்பு உடையவராக இருக்கிறார், மனுஷன் எப்படிப்பட்ட அன்பு உடையவனாக இருக்கிறான், நான் எப்படிப்பட்ட அன்பு உடையவராக இருக்கிறேன். ஆனால் கடவுளுடைய அன்பின் ஆட்சி எப்படி அமைகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த பேதுரு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இயேசு கூடவே இருந்தவர். அவர் முதன்மையான திருத்தூதர். கிட்டத்தட்ட இயேசு தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பாறையின் மீது தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய திருச்சபையை கெட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்த போதும் இந்த பேதுரு என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், அவர் அந்த கடைசி நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்த, யூதாசு காட்டி கொடுத்த அந்த நேரத்தில், யாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நம்மளும் அப்படி தானே பல நேரத்தில் சொல்கிறோமா இல்லையா? அது நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவரிடத்துல நம்ம இருந்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா பல வாக்குறுதிகளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், கொடுத்துருப்போம். சரிதானா? நான் இனிமேல் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, இனிமேல் அப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதியை கொடுத்துருப்போம். ஆனால் கொடுத்த வாக்குறுதி எல்லாற்றையும் நம்ம நிறைவேற்றிருக்கிறோமான்னு கேட்டால் அது எப்படி, ஒரு கேள்விக்குறி தான். சரியா? ஆனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். அதில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்கண்ணே, யோவான் 21:17வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதில் 3 முறை, அது நமக்கு தெரிந்த, நல்லாவே தெரிந்த பகுதி தான். பேதுரு என்ன செஞ்சிருந்தாரு, கடைசி நேரத்தில் இயேசுவை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். சரியா? கூடவே இருந்த பேதுரு கடைசியில் அவருடைய மனித பலவீனத்தினால இயேசுவை என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் சபித்து விட்டார். ஆணையிட்டு, இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஆணையிடவும் தொடங்கினார்.
அந்த பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இயேசு சந்திப்பதற்காக என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு, நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த அறைக்குள்ளே வந்து பேதுருவை என்ன செய்கிறாரு? அவர் சந்திப்பதற்காக அவர் வருகிறார். கடற்கரையினுள்ள அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்த அந்த காரியங்களுக்கு அப்புறம் பேதுருவை சந்தித்து அவர் ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார். பாருங்கள், 3வது வசனத்தை வாசிங்க, 21:17. 3ஆம் முறையாக 2 தடவை பேதுருட்ட கேட்டுட்டாரு. சரியா, நீ என்னை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாயான்னு சொல்லிட்டு 2 தடவை பேதுருட்ட கேட்டுட்டாரு. இது 3ஆம் முறையாக, வாசிங்க. 3ஆம் முறையாக இயேசு பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா? உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். யோவான் மகன் சீமோன்ட்ட தான் கேட்குறாரா? இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் ஆண்டவர் கேட்காரு. நீங்கள் சொல்லுங்கள், அன்பு உண்டா? உண்டா? உண்டு. ஆண்டவருக்கு நன்றி. அதனால தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம்? கூடி வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பேதுரு அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக, நம்மளை விட ரொம்ப தெளிவாக அழகாக பேசுகிறார். அதான் உமக்கு தெரியுமே. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாரு? யார் உங்களை விட்டு ஓடி போனாலும், ஆமாம் நான் ஓடி போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் எத்தனை தடவை கேள்வி கேட்காரு? 3 தடவை கேள்வி வைக்கார். அப்போ அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. அது மாதிரி ஆண்டவர் முன்னாடி நம்மளால் என்ன செஞ்சிட முடியாது, பெருமை பாராட்டிட முடியாது. அதனால் பேதுரு ரொம்ப தெளிவாக ஞானமாக ஒரு பதில் சொல்கிறாரு. அதான் உங்களுக்கு தெரியுமே, என்கிட்ட அன்பு இருக்குது ஆண்டவரே. இங்கே இருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்குது. கடவுளிடத்தில் நல்ல அன்பு இருக்குது. அன்பு இல்லாமல் யாரும் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்க மாட்டோம், வந்திருக்கிற மாட்டோம். அது கடவுளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது. இங்கே நின்று பேசுகிறேன்னா உங்களை விட பெரிய குறை உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நமக்கு குறை இருக்குது. இந்த குறையை கடவுள் அவருடைய அன்பால் நிறைவாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் குறையை கண்டு என்ன செஞ்சிருந்தான்? ஒதுக்கிட்டு போயிடுறான். சரிதானா? நான் நேற்று கூட சொன்னேன், ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில் படுத்த நண்பர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் என்ன செஞ்சுருவாங்க? யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிடுவாங்க. முகத்தை இப்படி வெட்டிட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிட்டே இருப்பாங்க. சரிதானா? நம்ம உங்கள் வாழ்க்கையில் அப்படி அனுபவங்கள் நடக்கவே இல்லையா? எல்லாரும் அப்படி இருக்கிறத பார்த்தா எல்லாரும் புனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதருடைய அன்பு எப்படி போயிருது அப்படின்னு சொன்னால் நிலையற்றதாக போய் விடுகிறது. எவ்வளவு ஒட்டி உறவாடி பழகினாலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும் பொழுது என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு பிளவு உண்டாகிறது. இது மனிதனுடைய அன்பு, இது மனிதனுடைய சுபாவம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 முறை அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்டுட்டு அடுத்து அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள், வாசிங்க. எனக்கு உன்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று வேதனைப்பட்டுட்டார். நம்ம வேதனைப்படுறோமா? சொல்லுங்க, வேதனைப்படுகிறோமா? சத்தமே வர மாட்டேங்குது, கப்பு சிப்புன்னு இருக்கு. அவர் வேதனைப்பட்டுட்டார். எனக்கு வேதனை இருக்கு ஆண்டவரே. ஒரு நல்ல உள்ளம், ஆண்டவரை தேடுகிற உள்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்பில் நமக்கு குறை இருக்குன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குறையை நினச்சி நம்ம வேதனைப்படுவோம். நான் குற்ற உணர்வுக்குள்ளே போகக்கூடிய காரியத்தை நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே நமக்குள்ளே வேதனை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஆண்டவரே, இப்படி இந்த ஒரு காரியத்தில் நான் சரியில்லையே, இப்படிப்பட்ட காரியத்தில் நான் இன்னும் தேர மாட்டேங்கிறேனே, இதே இதில் அப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு சின்ன மனஸ்தாபம் நமக்கு வேணும். ஒரு ஆவிக்குரியவங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, குற்ற உணர்வு தான் நமக்கு இருக்கக்கூடாது, மனஸ்தாபம் உள்ளம் கண்டிப்பாக நமக்கு வேணும். மனஸ்தாபம் இல்லாமல் நம்ம நேர்மையாகவோ நீதியாகவோ வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது எப்படி வேணாலும் என் உடலில் செயல்பட்டுட்டு போகட்டும், என்னுடைய உணர்வுகளில் செயல்பட்டு போகட்டும், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா உருமாற்றம் பெற முடியாது. நம்ம வெறும் பாட்டில் மட்டும்தான் படிக்க முடியும். உருமாற்றம் அடைகின்றேன் உம்மேக நிழல் தனிலே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்கிறார்னா, பேதுருவை பற்றி வரலாற்று, திருச்சபை வரலாறு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் இயேசுவை அந்த கடைசி நேரத்தில் தெரியாதுன்னு மறுதளித்த அந்த பேதுரு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நினச்சி அழுது அவருடைய கண்களின் அந்த விழியுடைய குழிகளும் என்ன செய்து விட்டதுன்னு சொன்னால் பள்ளமாகிட்டான். பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மனஸ்தாபப்பட்டு திருச்சபை வரலாறு சொல்லுது, அவர்கள் கண்கள் கிடங்கு விழுந்ததை போல அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கார் வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும்.
என் இயேசுவை நான் இப்படி சொல்லிட்டேனே, என் இயேசுவை இப்படி நான் ஆணையிட்டுட்டேனே, சபிச்சிட்டேனே, அப்படி போக வேண்டிய நம்ம அவசியம் என்ன இல்லை. ஆண்டவருடைய அன்பால் நம்மளை தேற்றுகிறார். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல மனஸ்தாபப்படலாம். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நம்ம வாய்க்கு வந்தபடி பேசுவோமா? ஒரு தடவை மனஸ்தாபம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை வாய்க்கு வந்தபடி பேசுவோமா? அப்போ அடுத்த முறையும் நம்ம வாய்க்கு வந்தபடி பேசுகிறோன்னா எனக்கு என்ன இல்லை? மனஸ்தாபம் இல்லை. இன்னார நான் இப்படி பேசிட்டேனேங்கிற மனஸ்தாபம் எனக்கு இல்லை. இப்படி நான் நடந்துக்கிட்டேங்கிற ஒரு மனஸ்தாபம் நமக்கு. ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆண்டவர் அன்பு செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் வாழ்வு, முழுமையான வாழ்வு என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், வேதனைப்பட்டு துயருற்று, சொல்லுங்க அடுத்து வாசிங்க. இயேசுவிடம், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, உமக்கு எல்லாம் தெரியுமே என்றார். பிரைஸ் தி லார்ட். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சரண்டர் ஆயிட்டார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மனிதர் உண்டு. அவர் என்ன செய்வார்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு கெத்தா, ஒரு சவடாலாக ஒரு சபதம் விடுவார். நீங்கள் மட்டும் இந்த எதிரியை என் கையில் கொடுத்துருங்க, நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், திரும்பி வரும்போது என் வாசலில் யார் இருந்தாலும் அந்த அவங்களை என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்கள பலியிட்டுருவேன் அப்படிம்பார். கவனிங்க, ஒரு கெத்தாக ஒரு பதில் சொல்லுவார். ஆனால் திரும்பி அதே மாதிரி ஆண்டவர் அவர் கையில் என்ன செஞ்சிருவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரியை ஒப்படைச்சிருவார். திருப்பி வரும்போது அந்த இடத்துல யார் நிற்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய சொந்த மகள் நிற்பாங்க. கடைசியில் அந்த சொந்த மகளை பலியிட வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், முழுவதுமாக அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டார். அழகாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இல்லை ஆண்டவரே நான் இப்படித்தான் மாறிட்டு உங்கள்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. என்னை மாற்றுகிற வேலை என் ஆண்டவருடையது, அவர்கிட்ட போகிற வேலை தான் என்னுடையது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. பேதுரு துயருற்று, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. என்னை பற்றி முழுசாக உமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், வசனம் சொல்லுகிறது, நான் அமர்வதையும் நான் படுப்பதையும் எழுவதையும் நடப்பதையும் நீர் நன்காய் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னை படைச்ச ஆண்டவர் என்னை நன்கா அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் எடுக்கிற முயற்சியும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. என்னுடைய எண்ணங்களை அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. இங்கே இடத்துல இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொரு உள்ளத்துலேயும் என்ன ஓடுதுங்கிறத ஆண்டவர் நல்லாவே என்ன செஞ்சுருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ கடவுளுடைய அன்பு எதில் வெளிப்படுகிறது என்று சொன்னால், புரிந்து கொள்ளுதலில் வெளிப்படுகிறது. உண்மையான அன்பு எது அப்படின்னா, ஒருவரை ஒருவர் நல்லா புரிந்து கொள்வது தான். பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்ம இதே நம்ம இடத்துல பேதுரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இயேசு இடத்துல இருக்கிறோம், சரியா?
பேதுரு இந்த தவறை பண்ணிட்டாரு. நம்ம என்ன செய்வோம்? நியாயமாக யதார்த்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? அண்ணா அழகாக சொல்கிறாங்க, கரெக்டு. நீங்களாம் ஒரு மனுஷனா முதல்ல என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விடுதலை ஆயிட்டம்னா முதல்ல ஒன்றை தான் என்ன செய்வேன்? ஒன்றை தான் போடுவேன். பிரைஸ் தி லார்ட். இது ஆண்களுடைய சுபாவம். விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என் எதிரி யார் தான்? அவன்தான். ஏன்னா இதில் டயலாக்லாம் வேறு பேசுவோம். எதிரியை கூட மன்னிச்சிருவோம், துரோகியை என்ன செய்ய மாட்டோம். இதில் மனிதனுடைய டயலாக்கை பாருங்கள். ஆனால் கடவுளுடைய அன்பை பாருங்களேன். கடவுள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னை புரிந்து கொள்ளுகிறார். அவரால் என்ன எப்படி அன்பு செய்ய முடியுது? நான் இன்னொருத்தரை அன்பு செய்ய முடியலையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னால் அன்பு செய்ய முடியலையே. ஆனால் என்னுடைய கிறிஸ்து அரசர் இந்த சில நிலையிலும் என்னை அன்பு செய்கிறார் என்று சொன்னால், என் அரசருக்கு என்னை பற்றி நன்காய் தெரியும். நான் இப்படித்தான் என்று என் அரசருக்கு நன்றாய் தெரியும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இவரை உண்டாக்குனது நம்ம தான். இவன் இப்படி மாறினதுக்கு காரணமும் என்னதாங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சரி, இது கடவுள்கிட்ட இருந்து மட்டும் நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கடவுள்கிட்ட பார்த்துட்டு கடவுள் என்ன அன்பு செய்கிறாருன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போக முடியுமா? இல்லை. கிறிஸ்து அரசர் இந்த அன்பினால் நம்மை ஆட்சி செய்ய விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இதே போல என் சொந்த சகோதர சகோதரிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது, கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லி தம் சொந்த சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். யாருங்க? சத்தமே வரமாட்டேங்க பாருங்க, கப்பு சிப்புன்னு கிடக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை வெறுப்போர் யாரா? நானா எடுத்துக்கிட்டு சொல்லலைங்க. நானா எடுத்துக்கிட்டு சொன்னால் நீங்கள் எதை பிஞ்ச செருப்பை கொண்டு என்ன செய்யுங்க அப்படிங்க. பிரைஸ் தி லார்ட். இது கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை. அவர் நம்மளை அன்பு செய்கிறாரு. எப்படி அன்பு செய்கிறார்னா, என்னை புரிந்து கொண்டு அன்பு செய்கிறார். ஆனால் நம்மளால் அந்த புரிதலுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியல, போக முடியல. ஒரு சகோதரர் இந்த நேரத்தில் இப்படி வாரன்னு சொன்ன சகோதரர் அவரால் என்ன செய்ய முடியல, வர முடியல. நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? டக்குன்னு ஒரு சுண்டுன வார்த்தை என்ன செஞ்சிருந்தோம்? பேசிடுறோம். ஒரு உறவுகளில் ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறு ஏற்பட்டுட்டு அந்த தவறை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? பேசி விடுகிறோம். கடவுள் இன்றைக்கி அந்த கிறிஸ்து அரசர் எப்படி நம்மளை ஆட்சி செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பினால் நம்மை ஆட்சி செய்ய விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமும் கனிவும் உடையவர். இதே இரக்கத்தை கொண்டு இதே கனிவை கொண்டு ஆண்டவர் என்னையும் ஆட்சி செய்ய விரும்புகிறார். என் வாயில் வர்ற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாருன்னு சொன்னால், கனிவுடையதாக இருக்க வேண்டும். அது இரக்கம் நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அறியாத ஒன்றை என்று சொல்லிவிட்டு இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். எவ்வளவு உன்னதமான ஒரு அன்பு பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நமக்கு விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கடவுள் எப்படி ஆட்சி செய்கிறாராம்? தன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவரை, தன்னை சபித்தவரை, ஆணையிட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தருக்கு ப்ரமோஷன். என்னது? கம்பெனிகளில் நிர்வாகங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரமோஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு பிடிச்சபடி நடக்கணும். இப்போ நான்லாம் ப்ரமோட் ஆகி உட்காந்துருக்கேன். ஏன்னா கம்பெனிக்கு பிடிச்ச மாதிரி என்னால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க இந்த நிர்வாகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் ஒத்துழைத்து போகணும். அவங்க நல்லதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன சொன்னாலும் ஒத்துழைத்து போகணும். எல்லா நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நிலைமையில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ப்ரமோஷன். ஆனால் இயேசுனுடைய அன்புல எப்படி ப்ரமோஷன்னா, நான் கீழ்ப்படியலைனாலும் கூட என் இயேசு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து என்னை உயர்த்துகிறார். இதுதான் கடவுளுடைய பேரன்பின் ஒரு ஆட்சி. நான் அவருக்கு எதிர்மாறாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் என் ஆண்டவருடைய கையிலிருந்து நன்மை வர்றது என் வாழ்க்கையில் குறையவே இல்லை. ஏன் என்று சொன்னால், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிக்க செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட்.
அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்ம குறைய பார்த்து நம்மளை ஒதுக்கிடுவாரா? நீங்கள் சொல்லுங்கள், நம்ம குறைய பார்த்து ஒதுக்கிடுவாரா? ஆனால் நாம் ஒதுக்குறோமே, இதுக்கு சத்தம் வர மாட்டேங்கி. பிரைஸ் தி லார்ட். தைரியமாக சொல்லுங்கள், நானும் இனிமேல் ஒதுக்க மாட்டேன். நீயும் ஒதுக்காத, அதை சொல்லுங்கள் முதல்ல எனக்கு. சொல்லுங்க. அண்ணன் ஒரு ஆள் தான் பேசுகிற, யாருமே பேச முடியாது. நீ யாரையும் ஒதுக்கக்கூடாது, பேசுங்க. சும்மா சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் தான், சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஆமாம், நானும் யாருடைய குறைய பார்த்து என்ன செய்யக்கூடாது? தாழ்வாக மதிப்பிடக்கூடாது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருடைய செயல்களை கண்டு நான் என்ன செய்யக்கூடாது? அவர்களை விளக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, என்கிட்ட கேட்கணும். தம்பி நீ இப்படிலாம் இருக்கிறியா தம்பின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். நான் சொல்லுவேன், இருக்கேன், இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு பார்த்து சொல்கிறதுக்கு அதுதான் ஆண்டவர். இன்றைக்கி அந்த அன்பின் ஆட்சியில் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இருங்க, இருக்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. காந்தி ஒரு தடவை முன்னாடி சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. காந்தி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், காந்திகிட்ட ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்துச்சான். கூட்டிகிட்டு வந்துட்டு, காந்தி இந்த பையன் ஒரே இனிப்பாக திங்கான், காந்தி இனிப்பாக திங்க, கொஞ்சம் இவனை சொல்லி சத்தம் போட்டு விடுங்க காந்தி அப்படின்னாராம். காந்தி பார்த்துட்டு சொன்னாராம், நீ ஒரு மாதம் கழித்து இவனை கூட்டு வா அப்படின்னாராம். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். இவர் என்னையா இது, இந்த பையன் இனிப்பு திங்கான்னு சொல்லி காந்திகிட்ட கூப்பிட்டு போனால், காந்தி ஒரு தேச தந்தை, அவர் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, கேட்டு சொல்லி அனுப்ப வேண்டியதானே, ஏய் இனிப்பே திங்காடா அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. இவர் என்ன போயிட்டு ஒரு மாதம் கழித்து வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு மாதம் கழித்து அந்த அம்மா மறுபடியும் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்துச்சான். அப்போ காந்தி சொன்னாராம், ஏய் இனிமேல் நீ இனிப்பு திங்கக்கூடாது. இவர் பார்த்துட்டு, என்ன காந்தி இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, நான் அப்போ இனிப்பு ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த ஒரு மாதம் கேப்பில் தான் இப்போ இனிப்பை நான் என்ன செஞ்சுருக்கேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நற்செய்திக்கு சான்றாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்று நம்ம மாறி இருக்கணும், இல்லை மாறுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா என்ன நன்கு அவரை என்ன செஞ்சுருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொன்னார். இதுதான் இயேசுடைய அன்பு. நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கடவுளுடைய அன்பு இல்லாமல் நிறையா, நேற்று தம்பி கூட சொன்னார், பூமாரி தம்பி கூட சொன்னார், நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மைதான். கடவுளை அறிவதற்கு முன்பாக எந்த மனுஷனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கோபம் என்ற ஒரு சுபாவம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அடியும் புடியுமாக போவாங்க. ஒரு சிலர் வாயில் வந்த வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சுருவாங்க? ஏசிடுவாங்க, பேசிடுவாங்க. இருக்கிறதுலே மோசமான ஒன்று இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, தனியாக போய் அவனை என்னென்ன செய்யணுமோ அவ்வளோதையும் மனசுக்குள்ளே என்ன செய்வாங்க? இது அடிபடி போடுறதை விட, வாய் வார்த்தையில் பேசுகிறத விட ரொம்ப ரொம்ப மோசமானது இதுதான். இதுதான் மனநோயாக மாறிடும். அடிபடி போட்டால் கூட அங்கேயே முடிஞ்சிடும், ஏதாட்டி பேசிட்டா கூட அங்கேயும் முடிஞ்சிடும். நினைவுக்கு வரும்போதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி ஏசிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் காலப்போக்கில் மனநோயாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமானது. இதை எதுக்கு தம்பி இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குங்களா? எனக்கு ஒரு அனுபவம் நடந்துது. ஹோய் குட்டீஸ், இப்போ எல்லோரும் இங்கே கூப்பிட்டு பாட வைக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது, நல்லா கவனிங்க. நான் முன்னாடி நானும் கொஞ்சம் கோவப்படுவேன், கையை டக்குன்னு நீட்டக்கூடிய ஆள் தான். ஏன்னா எப்பவும் தண்ணியிலே இருப்பேன். நிதானமாக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டேன்? கை நீட்ட மாட்டேன். தண்ணியிலே இருக்கிறதுனால சொந்த தகப்பன், சொந்த தாய், சகோதரன்னு பார்க்காம எல்லாத்தையும் கெட்டி உருண்டு சண்டை போட்ட ஒரு ஆள் தானா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. இந்த கிறிஸ்து என்னை அன்பால் ஆட்சி செய்கிறார், பேரன்பால் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கம்பெனிக்கு அடுத்தாக்கில் ஒரு சைக்கிள் கடை இருக்குது, பஞ்சர் ஓட்டுற சைக்கிள் கடை இருக்குது. அந்த பஞ்சர் ஓட்டுற சைக்கிள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒருத்தர் பஞ்சர் பார்க்குறதுக்காக வண்டியை விட்டுருந்துருக்காரு. நல்லா கவனிங்க. என் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரர்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், வண்டி அவர்கிட்ட அவசரத்துக்காக வாங்கிட்டு நான் போகிறேன். வண்டி அவசரத்துக்காக வாங்கிட்டு போகிறவன் அவர் வண்டி எய்த்தாக்கில் நின்றுருக்கு. நான் என்ன செஞ்சுருக்கேன்? பஞ்சர் விட்டுருக்க பைக் எடுத்துகிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? சாவியை போட்டேன். சாவி சேர்ந்துட்டு வண்டி நான் என்ன செஞ்சிட்டேன்? பேசுங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்குங்களோ. வண்டியை என்ன செஞ்சிட்டேன்? நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மதியம் வீட்டில் சாப்பிட்டுட்டு சுவாரஸ்யமாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போகிறேன். போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்,
பக்கத்து கன்சல்டிங் கடை, சைக்கிள் கடைக்காரரு, ஒரு போலீஸ்லாம் வந்து நிற்கிது. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் போன உடனே ஏய் இந்தா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கு. யாரா அது இந்தா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். நான் வண்டியை எங்கே விட போகிறேன், எங்கள் செட்டு கம்பெனிக்கு அடுத்தாக்கள் அந்த பக்கம் கொஞ்சம் சல்லி முடுக்குக்குள்ளே இருக்குது. நான் இவர் வண்டி வெளியே நின்றுச்சே, நம்ம என்ன செய்வோம், செட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் செட்டுக்குள்ளே போகிறதுக்காக போகிறேன். தடான்னு எல்லோரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து வண்டி எங்கிட்டு போனேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, நம்ம தானே நம்ம ஃப்ரெண்டு வண்டியை தானே வாங்கிட்டு சாப்பிட போயிருக்கோம், இவங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து வண்டி எங்கிட்டு போனேன், வண்டியை சாப்பிட எடுத்துகிட்டு போனேன். அப்படி பஞ்சர் விட்ட வண்டியை நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து சைக்கிள் கடைக்காரர் கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 9 வருஷம் எனக்கு அவர் பழக்கம். என்னை அவர் அடிக்க வந்துட்டார். அடிக்க வந்து கையை ஓங்கி என்னை என்ன செஞ்சிட்டானா கூட்ட வந்துட்டார். அன்றைக்கி அந்த எஸ்ஐ மட்டும் இல்லை என்று சொன்னால் என் மூக்கை அவர் என்ன செஞ்சிருப்பார், பஞ்சர் பார்த்துருப்பார். சைக்கிள் அந்த வண்டி டயருக்கு பஞ்சர் பார்க்குறதுக்கு மேலே எங்கே பார்த்துருப்பாரு, என் மூக்கில் பஞ்சர் பார்த்துருப்பார். பிரைஸ் அலாட். ஆனால் எனக்கு மனசு வேதனைன்னா வேதனை, அப்படி ஒரு வேதனை. ஏன்னா முன்னாடி இப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்போ செய்ய முடியலன்னாலும் நல்லா உள்ளே ஏற்றிட்டு போய் தனியாக போய் என்ன செஞ்சிடறது, ஏதாவது ஒன்று செஞ்சிடுறது. பிரைஸ் அலாட். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மனித ஊனியல்புகளை எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இவர் பேசினபோது ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிக்கு புரிஞ்சிட்டு, நல்லா கவனிங்களேன், அவருக்கு நல்லா புரிஞ்சிட்டு இந்த தம்பி தவறுதலாக என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா இவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நிப்பாட்டியா, அவன் தெரியாமல் தானே எட்டு போயிருக்கான், பக்கத்து கம்பெனியில் தானே வேலை பார்க்கான், இத்தனை வருஷம் வேலை பார்க்கான், உனக்கு தெரியும்ல, தெரியாமல் தானே எட்டு போயிருக்கான், போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனுப்பி விட்டுட்டார். ஆனால் எனக்கு வேதனை தாங்க முடியல. இப்படி இந்த ஆள் நம்மளை பார்த்து என்ன செஞ்சிட்டார், கையை வாங்கிட்டார, நம்மளை அடிக்க வந்துட்டார அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களுக்கு நல்லா புரியும். அப்படி ஒரு அனுபவம் நடந்தால் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆள் கை வாங்கிட்டாங்க, நம்மளை அடிக்க வந்துட்டாங்க, அதுவும் பக்கத்தில் இருக்கிற கடைகள் முன்னாடிலாம் இப்படி வந்துட்டாங்கன்னா எவ்வளவு வெக்கமாக இருக்கும், அதை திருப்பி செய்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஒரு வெறியாக இருக்குங்கிறது சகோதரர்களுக்கு நல்லா புரியும். பிரைஸ் அலாட். சகோதரிகள் நினைக்காங்க, எப்பா நாங்கள் உங்களை விட மேலான ஆள், முடி பிடிச்சி சண்டை போடுற ஆளுக்கு நீங்கள் எங்கள்கிட்டே பேசுகிறீங்களோ அப்படி. பிரைஸ் அலாட். அப்போது எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை பார்த்துக்கோங்க. வேதனை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்னை இதை ஏற்றுக்கொள்ள முடியல, என் பக்கத்திலே இருக்கிறாரு, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்கள் டீ கடையிலெல்லாம் சந்திப்போம், அடிக்கடி முகத்தை பார்ப்போம், என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவரோடு உட்காந்து நான் நேரத்தை செலவிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ போய் அவர்கிட்ட பேசுனார். பிரைஸ் அலாட். எப்படி என்ன சொன்னார், நீ போய் பேசு. பிரைஸ் அலாட். இது நான் ஒரு அனுபவம், எனக்குள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவருக்குள்ளே என்னை ஒப்படைச்சிட்டு அந்த டீ கடையில் அதே மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்துச்சு. நான் அந்த அண்ணனை பார்த்து முகத்தில் சிரித்தேன். சிரித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு உச்சி குளிர்ந்துட்டு, ஐயோ இந்த பையனை நம்ம அன்றைக்கி என்ன செஞ்சிட்டோம். ஆனால் அவருடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிடணும்ல. இந்த கிறிஸ்து பேதுருவை என்ன செஞ்சுருக்கிறாரு, பேசுங்க, பேதுருவை என்ன செஞ்சுருக்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. மனுஷன் இப்படித்தான், நம்ம மனுஷனை புரிந்து கொள்ளலை. பிரைஸ் அலாட். மனுஷனை புரிந்து கொள்ளாதனால தான் அண்ணனே இப்படி செஞ்சிட்டாங்க, அக்காவே இப்படி செஞ்சிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அண்ணன் அப்படி தான் செய்வாங்க, அக்கா அப்படி தான் செய்வாங்க. அண்ணன் ஒரு சாதாரண மனுஷன், அக்கா ஒரு சாதாரண மனுஷி. நம்ம ரொம்ப அப்படி மேட்டிமைக்குள்ளே அவங்கள தலையில் தூக்கி வைத்து ரொம்ப கிறிஸ்துவுடைய லெவலுக்கு நம்ம கொண்டு போகும்பொழுது தான் நம்மளால் எதையும் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயல்பான விதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் மனிதர்களே, எல்லாரும் குறை உள்ளவர்களே. அதைத்தான் கிறிஸ்து இந்த இடத்துல அன்பால் ஆட்சி செய்து காமிக்கிறார். நான் ஒரு முறை தான் அவரை பார்த்து சிரித்தேன். அவருக்கு உச்சி கொழுந்து, தம்பி எதுவும் நினச்சிக்காத தம்பி அப்படின்னாரு. போங்கண்ணா, இதில் என்னென்ன இருக்குது, உங்கள் சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிடணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய திருமணத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவரை கூப்பிட நான் மறந்துட்டேன். என்கிட்ட வந்து மெனக்கட்டுன்னு வந்து சொன்னார், உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாமல் விட்டுட்டேன், கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சாரிண்ணே, உண்மையிலே தம்பி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரைக்கும் நாங்கள் பார்த்தா சிரிக்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம், ஒரு நல்ல ஒரு அன்போடு இருக்கிறோம். இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கடவுளுடைய அன்பு. ஆமென். பிரைஸ் அலாட்.
நிறைய இடங்களில் சொல்லலாம், நிறைய இடங்களில் நான் சாட்சியமாக கூட சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய மேனேஜரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு பேசியிருக்கேன், டக்குன்னு சுண்டி பேசிடுவேன். இல்லைண்ணா அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுண்ணே, நீ வேற ஆளை வச்சு பார்த்து செஞ்சுருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கிறிஸ்துவுடைய அன்பை பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி ஒரு சில நேரம் பேசிடுவேன். பேசிட்டு நான் போய் மறுபடியும் சொல்லுவேன், என்ன தப்பாக நினச்சிக்காங்கண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேனே, மன்னிச்சிருக்கண்ணே அப்படிமே. இப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ஒரு பதில் வரும் பாருங்க, நீ ஒரே இலையில நீ நரவலையும் வைப்ப, ஒரே இலையிலையும் சோத்தையும் வைப்ப, இதை எப்படிப்பா என்னால் திங்க முடியும்? கடவுளுக்காக மாறணும், அன்பு செய்து வாழணுங்கும் போது சோதனை அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுடைய அன்பை பெற்று கிறிஸ்துவுடைய அன்பை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு சோதனைகளும் என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் ஆண்டவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் அதையும் பொருட்படுத்தாமல் தாண்டி ஓடும் பொழுது கிறிஸ்துவுடைய அன்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ செய்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்படித்தான் நம்மளை என்ன செய்யணும்? கிறிஸ்துவுடைய அன்பால் ஆட்சி செய்யப்படணும். நம்ம அந்த அன்பை பிறருக்கு கொடுத்து கிறிஸ்து எப்படி குறைகளை பொறுத்து கொள்ளுகிறாரோ, நம்ம ஆண்டவருடைய உயர்வான சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்வார். நீ மாறிட்டு வா அப்போ தான் உன்னை ஏற்றுக்கொள்வான்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். நல்லா புரிந்துக்கோங்க. இருக்கிற மாதிரியே அப்படியே வச்சு அன்பு செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. அந்த விபச்சார பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கையும் மையமாக கூட்டிகிட்டு வராங்க. ஆண்டவர் மாறிட்டு வா அன்பு செய்கிறேன்னு சொன்னாரா? அதே நிலையில் அன்பு செய்தாரா? அதே நிலையில் அன்பு செய்தார். அந்த அன்பு என்னை மாற்றி வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இது ஒரு அன்பு. சரியா? நம் கூடவே இருந்த ஒரு நண்பர் காட்டி கொடுத்து அந்த நண்பரை கடவுள் அன்பு செய்து அந்த நண்பருக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு உயர்வை கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு அன்பு. அருளினால் நீலை நிற்கின்றோ, ஈரை அருளினால் நீலை நிற்கின்றோ. சொல்வோம், அருளினால் நீலை நிற்க. நல்லா கொஞ்சம் எழுந்து நிற்போமா? எழுந்து பாட்டை பாடி அமர்ந்து கொள்வோம். எழுந்து நிற்போம். அருளினால் நீலை நிற்கின்றோ, ஈரை அருளினால் நீலை நிற்கின்றோ. சொல்வோம், அருளினால் நீலை நிற்கின்றோ, ஈரை அருளினால் நீலை நிற்கின்றோ. அருளினால் நீலை நிற்கின்றோ, நீரை அருளினால் நீலை நிற்கின்றோ. பேரை சொல்லி அழைத்தது உங்க அருள்தான், பெரியவனாக்கினதும் உங்க அருள்தான். பேரை சொல்லி அழைத்தது உங்க அருள்தான், பெரியவனாக்கினது உங்க அருள்தான். அருளே 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 அருளே. நீதிமானாய் மாற்றியதும் உங்க அருள்தான், நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க அருள்தான். நீதிமானாய் மாற்றியதும் உங்க அருள்தான், நித்தியத்தில் சேர்ப்பது உங்க அருள்தான். அருளே 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 அருளே. அருளினால் நீலை நிற்கின்றோ, இறை அருளினால் நீலை நிற்கின்றோ. அருளினால் நீலை நிற்கின்றோ, இறை அருளினால் நீலை நிற்கின்றோ. பிரைஸ் தி லார்ட். நான் அப்படி அமர்ந்து கொள்வோம். இந்த அருளை கடவுள் தூய ஆவியானவர் வழியாக எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறுதி வேணும். அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. சொல்லுங்க. ஆமாம், யார் கேட்டாலும் இனிமேல் தைரியமாக நம்ம என்ன சொல்லணும்? அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, அருள் எனக்குள்ள இருக்கு. என் ஆண்டவர் மேலே என்னைக்கு நான் நம்பிக்கை வைக்கிறேனோ, நானா சொல்ல வசனம் சொல்லுது, நம்பிக்கை வச்சனாலே அருள் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட்.
அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருவருக்கு பரவசமான நிலையில் அருள் இறங்கியிருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அமைதியான நிலையிலே அருள் இறங்கியிருக்கும், ஒரு சிலருக்கு அருள் இறங்கினது இதே தெரியாது, ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கும். அதுதான் அருள் இருப்பதற்கு அடையாளம். ஏன்னா இயேசு சொல்வார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி, அவர் எங்கிருந்து வாராருன்னு தெரியாது, எப்படி போகிறாருன்னு தெரியாது, ஆனால் அவரை என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் உணர முடியும். ஆமென். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுடைய செயல்களை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அருளின் ஆட்சி நமக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், எப்பேற்பட்ட துன்பத்திலும் நாம் மன அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை நமக்கு தருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சொல்லுவோம் இல்லையா, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரும், நீர் என் மீது வைத்திருக்கிற சமாதான உடன்படிக்கையோ என்னை விட்டு செய்வுறாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அதை எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருளை பற்றி ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அனுபவம். இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் சாதாரணமான உலக போக்குக்குரிய காரியத்துக்கு ஜெபிக்கிறவர் அல்ல. தூய பவுலடியார் நல்லா பாருங்கள், நம்ம கூட உலகத்துக்காக நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், உலக ஆசிரியருக்காக ஒரு சிலர் நம்ம ஜெபிப்போம். அது தவறு என்று நம்ம சொல்லலை. ஒரு நல்ல ஒரு குழந்தையோட காரியத்துக்காகவோ ஒரு சில தொழிலுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தான். ஆனால் இவங்கெல்லாம் நமக்கு ஒருபடி மேலே வாழ்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க முழுவதையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தூய பவுலடியார், அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. அப்படின்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே போயிருப்பார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நல்லா கவனிங்க. இயேசு எப்போ கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார் என்று சொன்னால், தன்னுடைய அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சாவு வருகிற அளவுக்கு, பிரைஸ் தி லார்ட், அந்த மனம் போகும் பொழுது இயேசு என்ன செய்கிறார், ரத்தம் வியர்வையாக சிந்துகிற அளவுக்கு கடவுளிடத்தில் ஜெபித்தார். ஆனால் கடவுள் என்ன செய்தார், அந்த நேரத்தில் கடவுளுடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்று இயேசுவும் சொன்னார். கடவுளுடைய விருப்பம் அந்த இடத்துல நிறைவேறியது. ஆனால் அதே போல தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருந்தால், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருந்தால், கடவுளிடத்தில் ஒரு மன்றாட்டுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 3 முறை அவர் என்ன செய்கிறார், அவரும் அதே 3 முறை கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் அவர் கேட்டது என்ன செய்யலைன்னு சொன்னால் நடக்கலை. மாறாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுளுடைய விருப்பம் அங்கு நிறைவேறியது. இதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் கடவுளுடைய அருள். என் வாழ்க்கையில் என்னுடைய விருப்பத்தை தவிர, நல்லா கவனிங்க, என்னுடைய விருப்பம் இல்லாமல் கடவுளுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த கடவுள் அருளை எனக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் எவ்வளவு வேதனையோடு இருந்திருந்தா அந்த வார்த்தை அழகாக சொல்லுது. ஆண்டவர் சொல்லார், என் அருள் உனக்கு போதும். அப்போனா அந்த அருள் என்னன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய துன்பத்தை விட அந்த அருள் மேலானது. பிரைஸ் தி லார்ட். நான் அனுபவிக்கிற பாடை விட அந்த அருள் மேலானது. எனக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறாரு, முள்ளு போல் என்ன குத்திக்கிட்டே இருக்கு, அது சாத்தான் அனுப்புன தூதனை போல் என்ன செய்து நான் குத்திக்கிட்டே இருக்குங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட என் அருள் மேலானதுங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அருளை பற்றி நம்ம நல்லா புரிந்து கொள்ளணுங்க. கடவுளுடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு வலிமையை கொடுப்பது தான் அந்த அருள். அதான் அந்த அருளின் ஆட்சி. அது எப்படிப்பட்ட துன்பத்தையும் என்னை ஜெயிக்க வைக்கும், எப்படிப்பட்ட போராட்டத்தையும் என்னை தாண்ட வைக்கும். நான் இதே நம்ம கூடாரத்திலே நம்ம அந்த காரியத்தை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனைகள் வருது. நெருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வருது, சாவின் விளிம்புக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட பிரச்சனையிலும் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கடவுள் இந்த அருளை கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அது சொந்த மனித இயல்புல வருவது அல்ல, அது கடவுளுடைய அருளினால் வருவது. எந்த சூழ்நிலையும் சிரித்த முகத்தோடு இருப்பது,
எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு இருப்பது. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த அருள், நான் கொஞ்சம் குறை உள்ளவன் தானே, நான் ஒரு பலவீனம் தானே, இந்த அருள் என்னை விட்டு போய்விடுமா அப்படி நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அருள் நம்மளை விட்டு போயிருமா? அருள் நம்மளை விட்டு போயிருமாங்க? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அருள் வரும். குறிப்பிட்ட நேரம் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் அருள் இல்லை. என் கூட எப்போதும் தங்கி இருப்பதற்கு பெயர் தான் அருள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்பப்போ வருவதற்கு பெயர் அருள் அல்ல. அதனால தான் தாய் அன்னையவரை பற்றி அழகாக ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, அருள் நிறைந்த மரியை வாழ்க, அருள் மிக பெற்றவரை வாழ்க. அவங்க எப்படி பெற்றிருந்தாங்கன்னா அதிகமாக பெற்றிருந்தார்கள். அருளிலே ஆண்டவர் அவர்களை நிறைத்து வைத்து இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதையும் நம்ம வசனத்து மூலியமாக பார்த்து விட்டு நம்ம ஜெபிப்போம், எடுத்து வாசிப்போம். ரோமையர் 11வது அதிகாரம் 29வது வசனம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யாராவது நம்ம கிட்ட வந்து சொன்னா, உங்கள்கிட்ட அபிஷேகம் உங்களை விட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட், இல்லை நீங்களே உணர்ந்தீங்கன்னா, நம்மளெல்லாம் உணர மாட்டோம், அது ஒருத்தனுடைய சவுண்டு. உனக்குள்ள அபிஷேகம் குறைஞ்சிட்ட ஒரு போதகர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன செய்துட்டாராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரும்போது ஒரு இடத்துல ரொம்ப ஓவராக பேசிட்டார். சரியா? ரொம்ப ஓவராக பேசிட்டார். ரொம்ப ஓவராக பேசி தாட் மட்டும் பேசி ரொம்ப கோபப்பட்டுட்டார். அவர் வந்து கோபப்பட்டது அவருக்கு கொஞ்சம் சஞ்சலமாயிட்டு. சஞ்சலமான உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நேராக வந்து சடக்குன்னு கதவை சாத்திட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா ஜோம் பண்ணி பார்க்காரு. ஜோம் பண்ணி பார்த்து அந்நிய பாஷை பேசி பார்க்காரு. ஷாதாரா கபாலா ரஷா பாரா அப்படிலாம் பேசி பார்க்காரு. பேசி பார்த்துட்டு அவர் உறுதி பண்ணுறாராம், அபிஷேகம் என்னை விட்டு போகலை, அப்பா அபிஷேகம் என் கூட தான் இருக்கு. இதான் அபிஷேகமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்படி கடவுள் எடுக்கிறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அவர் என்னை அன்பு செஞ்சார்னா செஞ்சது தான். பிரைஸ் தி லார்ட். நான் சரியில்லாமல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை மாற்றுவது அவருடைய வேலை, மனஸ்தாபப்படுவது என்னுடைய வேலை. அவருடைய அருளை கொண்டு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் என்ன தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருப்பார். வசனம் சொல்லுது, அவர் திரும்ப பெறுவதில்லையாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனிதர்களே நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம், வல்லலை பார்க்குறோம். தன்னுடைய சொத்து பத்துக்களை ஏழை உங்களுக்கு எழுதி வைத்த நிறைய மனிதர்களை பார்க்குறோம். மனுஷனே அப்படி இருப்பான்னு சொல்லி சொன்னால் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் கொடுத்ததை திருப்பி வாங்குவாரோ? வசனம் சொல்லுது, அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. அவர் அபிஷேகித்தது தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, சவுலை பார்த்து சொல்கிறார், கடவுள் அபிஷேகம் செய்தவரை நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் நான் தொட மாட்டேன். கடைசி வரைக்கும் பயந்தார் சவுலை தொடுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் ஒரு மனிதனை அபிஷேகம் செய்து வைத்திருக்கார் என்று சொன்னால் அந்த மனுஷன் அவருடைய பொறுப்பு, அவருடைய கட்டுப்பாடு. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, தாய்மார்கள்ட்ட கேட்போம், சொல்லுவாங்கல்ல, சமையல் எப்படி கைப்பக்குவம் நல்லா இருந்தால் சமையல் நல்லா வரும்னு சொல்லுவாங்கல்ல. எங்கள் ஆச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கள் அம்மாவுடைய அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க வைக்கிற சமையல்லாம் நல்லாயிருக்கும். அவங்க கேரளாவில் உள்ளவங்க. ஆனால் ரொம்ப வயசாயிட்டு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் அவங்க வைக்கிறத சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப விரும்புவேன். ஒரு மீன் குழம்போ என்ன குழம்பு வச்சாலும் நல்லா வைப்பாங்க. அவங்க சாப்பிட்றத வைக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவேன். கடைசி நாட்களில் எங்கள் கூட இருந்தாங்க. அப்போது ஒரு தடவை என்ன ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், என்ன குறைகள் இருந்தாலும் அவர்கள் வைக்கிற அந்த காரியத்துக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுடைய ஒரு கைப்பக்குவம். ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆம்லேட் போடும்போது நான் பெட்ரோலை கீழே வச்சுருந்தேன். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னன்னு நினச்சி பெட்ரோலை ஒரு மூடியை எடுத்து தோசை கல்லிலே ஊற்றி விட்டார்கள். அப்போ எனக்கு வாடை அடிக்குது. என்னடா பெட்ரோல் வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போய் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், பார்த்து அவங்கள பார்த்து கேட்கேன், என்ன செஞ்சீங்க, பெட்ரோல் எட்டெல்லாம் ஊற்றிட்டீங்களா அப்படிங்க. ஐயே நான் ஊற்றலையா அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் ஆம்லேட்டு எங்களுடைய நண்பர் ஒருவருக்கு போய் சேர்ந்து விட்டது. அவர் பெட்ரோல் ஆம்லேட் எடுத்து வாயில் வச்சு, இது என்ன ஒரு பெட்ரோல் வாடகை. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க குறை வந்துட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பக்குவம் என்ன செய்யலை, மாறலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வயசாகிடுச்சு,
அவங்க சமையலில் அவங்களுக்கு குறைவு வந்துட்டு, அவங்களுக்கு ஞாபக சக்தியில் ஒரு குறைவு வந்துட்டு, அவங்க வேறு எதெல்லாமோ போட்டு செஞ்சாலும் ஆனால் சமையலில் மட்டும் என்ன வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழம்புடைய டேஸ்ட்டு குறையலை. கைப்பக்குவமே என்னை விட்டு போகாதுன்னா என் கடவுளுடைய அருள் என்னை விட்டு எப்படியா போகும்? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு காரியம், சமையல் செய்து நம்ம சாப்பிடுவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம். அந்த காரியத்திலேயே ஆண்டவர் இறக்கம் காட்டுறாரு. கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட அது என்ன செய்யட்டும், இருக்கட்டும், அவங்க நல்லா சமைக்கட்டும், நல்லா செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குதுன்னா, அவர் எனக்காக பார்த்து பார்த்து கொடுத்த அருட்கொடை, நான் நல்லா வாழணுங்கிறதுக்காக கொடுத்த அருட்கொடை. இதை விட வசனம் சொல்லுது, நான் நிலை வாழ்வுக்கு போகணுங்கிறதுக்காக கொடுத்த அருட்கொடை கடவுள் என்கிட்டேருந்து எடுக்க மாட்டார். அந்த அருள் எனக்குள்ளே தான் இருக்கும். அந்த அருள் எனக்குள்ளே இருந்து ஆட்சி செய்யும். அந்த அருள் என்னை கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாற்றும். அந்த அருள் என்னை அழியாமைக்குள்ளே அழைத்து செல்லும். நான் இறப்புக்காக பிறந்தவன் அல்ல, என்றென்றும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன். ஆண்டவருடைய வசனம், நேற்று நற்செய்தி வாசகம் அதைத்தான் சொல்லுது, அவர்கள் இனிமேல் சாக முடியாது. நாம் நினச்சாலும் சாக முடியாது. இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், நம்ம வாழ்கிறோம், நமக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு மரணம் என்பது உண்டு. ஒரு சிலர் தங்களுடைய மரணத்தை முன்னாடியே அறிவித்துக் கொள்கிறாங்க, நினச்சி செத்து போயிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் இனிமேல் சாக முடியாது. அந்த சாகாமைக்கு அழைத்து செல்வது தான் இந்த கடவுளுடைய அருளின் ஆட்சி. பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவரை பாடி நம்ம ஜெபித்து முடித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம். இந்த கிறிஸ்து அரசர் என்னை அன்பினால் ஆட்சி செய்கிறார். ஜீசஸ். அவரது அருளினால் என்னை ஆட்சி செய்கிறார். ஆமென். இன்னும் அநேகம் இருக்கிறது. அவருடைய உண்மையின் அரசர். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை சொல்வதற்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. ஆனால் அந்த காரியத்தை ஆவியானவர் இங்கே எடுத்து வந்தார். அது உண்மையின் ஆட்சி, அவருடைய ஆட்சி. அந்த உண்மை எனக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், விடுதலையை கொண்டு வருகிறது. ஆமென். அந்த உண்மை எனக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. அன்பினால் எங்களை ஆட்சி செய்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அன்பின் விளைவாய் அருளினால் எங்களை ஆட்சி செய்கிறவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உண்மையினால் எங்களை ஆட்சி செய்கிறவரே நன்றி நன்றி ஆண்டவரே. அந்த உண்மையின் வழியாய் விடுதலை எங்களுக்கு கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அப்படியே ஜெபிப்போம் ஆண்டவர், அப்படியே துதிப்போம். இந்த நல்ல ஆண்டவரை நாம அப்படியே துதித்து மகிமைப்படுத்துவாங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நாம கேக்குறது ஆண்டவரே, நீங்க என்ன ஆட்சி செய்யுங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகம் எனக்குள்ள நிறைவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே. அதே அபிஷேகம் எனக்குள்ள நிறைவாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே. அபிஷேகம் எங்களுக்குள்ள நிறைவாக ஆண்டவரே, நிறைவாக ஆண்டவரே. உங்க அருள் பொழிவு எங்களுக்குள்ள தான் இருக்குது. ஆமென். அந்த அபிஷேகம் இந்த நேரத்துல நிறைவாக வேண்டும் என்று சொல்லி நிறைவாக எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய தாய் எப்படி ஆண்டவரே மிக பெற்றிருந்தார்களோ, நிறைவாக பெற்றிருந்தார்களோ, அதே போல நாங்களும் மிக பெறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட அந்த அருளை ஆண்டவரே நாங்க வீணாக்க கூடாது ஆண்டவரே. அருள் எனக்குள்ளதான் இருக்குது, அந்த அருளை நான் வீணாக்க கூடாது ஆண்டவரே. அந்த அருள்ல நான் நிரம்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நம்முடைய ஜெபம் அதுவாக தான் இருக்கணும். வாயில திறந்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, உங்க அருளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தின் வழியாக எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்வீராக, தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். ஆமென். அனைத்து உயிர்களே பாடுங்கள். மகிழ்வுடனே ஆமென். இயேசுவுக்கு ஆராதனை செய்யுங்கள். சொல்லும், மகிழ்வுடனே ஆமென். இயேசுவுக்கு ஆமென். ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே இயேசுவுக்கு ஆராதனை செய்யுங்கள். சொல்லமா, மகிழ்வுடனே ஆமென். இயேசுவுக்கு ஆராதனை
ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, அரசரை கர்த்தாதி கர்த்தா உற்சாகமாய் பாடி வாழ்க மகிழ்ந்து வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அவர் நம்மை ஆட்சி அனைத்து செய்கிறார். உயிர்களை பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள தாளத்தோடு இயேசுவை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே நம் இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே நம் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை,
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க பெந்தெகோஸ்தே நாளின் வேளை நிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான உலகத்தோடு வல்லமையாய் வரங்களினாலே நிரப்பு இப்ப வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் நிறைவான ஒரு நிறைவான ஒரு நிறைவான அருள் பொழிவு ஒவ்வொருவர் ஒரு ராகமாக ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இந்த வேளையில நிரப்பும் ஆண்டவரே தாகத்தோடு கேளுங்க தாகத்தோடு கேளுங்க தாகத்தோடு ஆண்டவரே ஒரு அருள் பொழிவு ஆண்டவரே ஒரு அருள் பொழிவு ஆண்டவரே எங்களுக்குள்ள இந்த அருளை ஆண்டவரே நாங்க இன்னும் நிறைவாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவே உமது அபிஷேகம் ஐயா உமது அபிஷேகம் நிறைவு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நேரத்துல கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரத்தில் நாம கேட்போம் ஆண்டவரே உம்மை போல அன்பு செய்வதற்கு ஆண்டவரே அந்த அன்பின் அபிஷேகம் மேல ஊற்றப்படுவதாக ஒரு ஆவியின் நிறைவு எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக எனக்கு எதிராக முணுமுணுக்கிறவர்களையும் அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பை கொடும் ஆண்டவரே அந்த அருளை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே ஐயா சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே தகப்பனின் சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் ஆமென் ஆண்டவரே புரிந்து கொண்டு அன்பு செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மேல் இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதற்காக நன்றி Thank you Jesus Thank you Jesus ஆண்டவரே எந்த துன்பங்களையும் கடந்து போகக்கூடிய அந்த அருள் ஆண்டவரே உங்க அருள் எங்களுக்கு போதும் எல்லாரும் சொல்லுவாங்க அருள் எங்களுக்கு போதும் ஆமென் போதும் ஆண்டவரே உங்க அருள் எங்களுக்கு போதும் சத்தமாய் சொல்ல உங்க அருள் எங்களுக்கு போதும் உங்க அருள் எனக்கு போதும் ஆண்டவரே Thank you Jesus Thank you அந்த அருள் ஆட்சி அந்த கிறிஸ்துவின் அன்பின் ஆட்சி அந்த ஆட்சியை நாம் நாடுவோம் என்று சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு தேவையானது அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி கைகளை மகிமைப்படுத்துவோம் நல்லா உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா Thank you Jesus Thank you இந்த கிறிஸ்து அரசனுடைய ஆட்சி எனக்குள்ளே நிறைவாய் நடக்கும் என்று சொன்னார் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளும் அது சந்திக்கப்படும் ஆமென் ஆண்டவரே Thank you பா அந்த அரசர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நோய் நொடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இயேசு தகப்பனே நீர் சுகத்தின் அரசர் ஆண்டவரே இந்த நேரத்தில் யாவரையும் நீர் சுகப்படுத்தி விட்டீர் ஆமென் இயேசுவின் நாமத்தில் நோய்கள் எல்லாம் வெளியேறும்படி வெளியேறட்டும் நீர் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு சமாதானத்தை குடும்பத்தில் நீர் கொடுப்பதற்காக நன்றி உமக்கு நன்றி தேவைகளை சந்தித்து நடத்துவதற்காக நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே தொழில்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி உமக்கு நன்றி இயேசுவாய் எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாறணும் ஆண்டவரே ஆமென்
ஆண்டவரே, இங்கிருந்து வெளியே சென்ற உடனே நாங்கள் மாறிவிடக் கூடாது. அந்த அபிஷேகம் எங்களை என்றும் அன்பாய் நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என்றும் அருளினால் நடத்த வேண்டும். நிரப்பட்டுப்பா. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவே, எங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்கப்பா. இயேசப்பா, எங்களுடைய குறைகளை பார்த்து எங்களை ஒதுக்காத நல்ல தெய்வமே, ஆமென். எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி நன்றி. வந்திருக்கிற யாவரையும் தெய்வமே நீ நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. நன்றி. நாம் ஒரு விசை கரங்களை உயர்த்தி இறை செய்தியை தாங்கி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு அருள் நிறைவாக ஆண்டவர் சகோதரனை நிரப்பியதனால் அந்த அருள் வார்த்தையை நம்மிடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனுக்காகவும் சகோதரனுடைய குடும்பத்திற்காகவும் அவர் செய்கின்ற தொழிலுக்காகவும் நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கரங்களை எல்லோரும் உயர்த்தி சகோதரருக்காக வேண்டி நல்லா ஜெபிப்போம். நல்லா எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் குரல் எழுப்பி ஜெபிங்க. அப்பா பா 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமானவரே, அன்பு நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, எல்லாம் வல்லவரே, தகப்பனே, அன்பு சகோதரன் வாயிலாக ஆண்டவரே இதோ இறை வார்த்தையினால் எங்களை நிரப்பினீரே. அருள் நிறைவாக பொழிய பெற்றதே ஆண்டவரே. இதோ அந்த வேளையில் உணர்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுக்கு கொடுத்து நீர் நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலும் மேலும் ஆண்டவரே அன்பு பிள்ளையை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக ஆற்றலை சகோதரனுக்கு கொடுத்துக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடல் நலத்தை தருவீராக ஆண்டவரே. நல்ல உடல் நலத்தை உடல் சுகத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா நல்ல தொழிலை கொடுத்து எப்போது ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே அவருடைய துணைவியாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு பிள்ளை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடன் பிறந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தாமே கூடவே இருந்து சகோதரன் குடும்பத்தையும் வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.